இன்னுமே கப்புக்காக செர்ச் பண்ணிட்டு இருக்க பஞ்சாப் டீம் தான். பஞ்சாபோட ஸ்குவாட சொல்லுமாப்ல. பஞ்சாபோட ஸ்குவாட் பார்த்தீங்கன்னா நேஹல் வதீரா, ஹர்னூர் சிங், ஸ்ரேயஸ் ஐயர், முசீர் கான், பைலா அவினாஷ், பிரப்சிம்ரன் சிங், விஷ்ணு வினோத், ஜோஸ் இங்கிலீஷ், சசாங் சிங், சூரியன் செட்ஜ், ஹர்ப்ரீத் பிரார், மார்க்கோ ஆன்சன், ஆரூன் ஹார்டி, அஸ்மதுல்லா ஓமர்சாய், பிரியன்ஸ் ஆர்யா, பிரவீன் துபே, கிளன் மேக்ஸ்வெல், மார்க்கஸ் டோனிஸ், யஸ் தஹூர், விஜய்குமார் வைசக், குல்தீப் சென், ஜேவியர் பாட்லெட், ஹர்ஷதீப் சிங், யுஸ்வேந்தர் சகல், லாக்கி ஃபெர்குசன். ஓகே ஓகே, பார்க்கறதுக்கு ஸ்குவாட் நல்லா தான் தெரியுது. 11 பார்ப்போம். 11 பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் வந்து பிரப்சிம்ரன் சிங். ஆமா, அவர் கூட வந்து ஜோஸ் இங்கிலீஷ் இறங்குவாருன்ட்டு. ஆமாம், அவரு தான் தெரியுறாரு. இப்போ பார்த்தா ஓப்பனிங்க்கு அந்த இதை எடுத்த மாதிரி தான் இருக்கு. அப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் ஒன் டவுன், மார்க்கஸ் டோனிஸ், கிளன் மேக்ஸ்வெல், நேஹல் வதீரா, சசாங் சிங், மார்க்கோ ஆன்சன். 8 பேர் வந்து ஒரு நல்ல ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி தெரியுறாங்க. பவுலர் சொல்லிருக்கேன். ஹர்ஷதீப் சிங், வைசக் விஜயகுமார், சஹல், ஹர்ப்ரீத் பிரார், மார்க்கோ ஆன்சன். பவுலிங் ஒரு 5 பேரு. அதுல வந்து மேக்ஸ்வெல் ஒரு அங்கங்கின்னு ஒரு 2 ஓவர் ஏமாத்தி தள்ளிடுவாரு. அதே மாதிரி ஸ்டோனிஸும் தள்ளிடுவாரு. இல்ல, நிறைய ஆல்ரவுண்டர்ஸோட போறாங்க. ஓப்பனிங்ல இருந்தே பாத்துருமே. பிரப்சிம்ரன் சிங், ஜோஸ் இங்கிலீஷ் நல்ல ஓப்பனிங் பேர் கிடையாது கண்டிப்பா. ஏன்னா பிரப்சிம்ரன் சிங்குமே ஒரு இன் அண்ட் அவுட் பிளேயர் தான். ஜோஸ் இங்கிலீஷ் இப்ப நல்ல ஃபார்ம்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் இல்லையா? இப்போ நல்ல ஃபார்ம்ல தான் இருக்காரு. பிரப்சிம்ரன் சிங்லாம் வந்து போன வருஷமே ஒரு 2 மேட்ச் நல்லா பண்ணாரு. ஒரு மேட்ச் செஞ்சுரி அடிச்சாரு, இன்னொரு மேட்ச் நல்லா பண்ணாரு. பட் அவ்வளவுதான், அதோட அவரோட சொல்லிக்கிற அளவுக்கு இல்ல. ஐயரோட பிரைஸ் டேக் நிச்சயமா அவரை காசு பண்ணணும்னு தோணுது. மேபி ஒரு கூல் ஹெட் தான் வரும். ஸோ அதனால இது ஈஸியா ஹேண்டில் பண்ணி நல்லா பிளே பண்றதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பார்ப்போம். ரிக்கி பாண்டிங் இருக்கிறனால ஆஸ்திரேலியாக்கார எல்லாத்தையும் வலிச்சு போட்டுக்கிட்டு வந்துட்டாரு. ஆமா, ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல் எல்லாத்தையும் வலிச்சு போட்டு வந்துட்டாரு. ஆனா கொஞ்சம் மிடில் ஆர்டர் மிடில் ஆர்டர் தாங்க. அதுவும் ஸ்டோனிஸ், மேக்ஸ்வெல், வதீரா, சசாங் சிங் அப்படி பாருங்க, செம. அதாவது சொல்ல போனா 10 டீம்லயுமே ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மிடில் ஆர்டர்னா பஞ்சாப் கண்டிப்பா. பவுலிங்லயும் பாத்தீங்கன்னா மார்க்கோ ஆன்சன் 4 விக்கெட் எடுத்துட்டு போயிருவார். மேட்சே பவர் பிளேல முடிச்சுட்டு போகக்கூடிய ஆள். பட் வந்து என்ன பேட்டருங்க, நல்ல பேட்டிங்கும் ஆடக்கூடிய விடுவாரு. ஹர்ஷதீப் சிங் அவர் வந்து பஞ்சாப்க்கு சூப்பரா பண்ணிருக்காரு. சூப்பரா பண்ணிருக்காரு. பஞ்சாப்க்கு நல்லாவே பண்ணிருக்காரு. வைசக் விஜயகுமார் மட்டும்தாங்க அந்த டீம்ல கொஞ்சம் வீக் லிங்கா தெரியல. வைசக் விஜயகுமாருக்கு பதிலா ஸ்குவாட்ல வேற யாரையோ படிச்சீங்களே. வைசக் விஜயகுமார் பிளேயிங் 11 மேக் பண்ணுவாருங்கிற ஒரு டவுட் இருக்கு எனக்கு. இல்ல வைசக் விஜயகுமார் ஒரு ப்ராமிசிங்கா பெங்களூருக்கே பண்ணல. இல்லன்னா அவர் ரீப்ளேஸ் பண்றது யஸ் தாகூர் வருவாரு. தான் என்னோட 11 கண்டிப்பா. யஸ் தாகூர் இப்ப டெத்ல போடுவார். வைசக் விஜயகுமார் டெத்ல போட மாட்டாரு. டெத்ல ஹர்ஷதீப் சிங் கூட போடுறதுக்கு ஒரு பிளேயர் வேணும். மார்க்கோ ஜான்சனுக்குலாம் நீங்க கொடுக்கறதுக்கு பதிலா வின்னிங் டிக்ளேர் கொடுத்துடலாம். அந்த மாதிரி தான். மார்க்கோ ஜான்சன்லாம் பவர் பிளே பவுலர் தான். ஸோ ஹர்ப்ரீத் பிரார் இதுல மிடில் ஓவர்ஸ்ல மேக்ஸ்வெல்ல தள்ள முடியும், ஸ்டோயினிஸ் ஓவர் தள்ள முடியும், 2 ஓவர் தள்ள முடியும். அப்படிப்பா சசாங் சிங்கே 2 ஓவர் தள்ள முடியும். ஏன்னா ஃபேஸ் பவுலருங்க அவர் இப்போ தள்ள முடியும் போது இவர் தான் கண்டிப்பா. யுஸ்வேந்தர் சகல் வேறு இருக்காருக்கும் போது மிடில் ஓவர்ஸுக்கு ஸ்ட்ராங்காகவே ஹர்ப்ரீத் பிரார் சகலும் பார்த்துக்குவாங்க. டெத்தை வந்து யஸ் தாகூர் வரும்போது யஸ் தாகூர் மார்க்கோ ஹர்ஷதீப் சிங்கும் போடும்போது ஓப்பனிங் ஸ்பெல் மார்க்கோ ஜான்சன், ஹர்ஷதீப் நல்லா இருக்கே டீம். சூப்பரா இருக்கு. இந்த டைம் ஆக்ஷன்லயே நல்லா பண்ணியிருந்தாங்க. நல்லா சகல எடுத்து போடும் போதே வந்து ஒரு சூப்பரான ஒரு பை மாதிரி. கொஞ்சம் ஓவர் பிச்சா தெரியலையோ? இல்ல பரவாயில்ல. ஏங்க நீங்க பெங்களூர் வந்து சகல விட்டதுக்கு அப்புறம் என்ன அடி வாங்கினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. அப்படி இருக்கும்போது வந்து சகல மேக்ஸ்வெல் எல்லாம் வந்து ஒரு பேஸ் பிரைஸ்ல எடுத்துட்டாங்க. பெரிய 4 கோடிங்கிறதுலாம் செம ஸ்டீல். அது மார்க்கஸ் ஸ்டோயினிஸுமே ரொம்ப கம்மியா தான் எடுத்தாங்க. ஆமா ஆமா. எனக்கு என்னமோ இந்த வருஷம் வந்து மேக்ஸ்வெல்ட்ட ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஏன்னா பாண்டிங் இதுல ஆடுறாரு, பாண்டிங் கோச்சிங்ல ஆடுறாரு. ஹோம் கம்மிங் வேற. ஏன்னா மேக்ஸ்வெல் ஆனதே பஞ்சாப் காடும் போது. ஏன்னா மேக்ஸ்வெல் மில்லர் அந்த பேர் அதை மறக்கவே முடியாது. இந்த 2014-15 அந்த டைம்ல எல்லாம் வந்து வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஒரு 90 சம்திங் அந்த மாதிரி வந்து 4 மேட்ச் 5 மேட்ச் அடிச்சு வச்சிருந்தாரு. அந்த அளவுக்கு ஹெவி பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. எனக்கு என்னமோ இவங்க வந்து இந்த வருஷம் நிச்சயமா டாப் 4 டீம் கண்டிப்பா சொல்லலாம். டாப் 4 கண்டிப்பா மேக் பண்ண போகுது பஞ்சாப் போகும்னு தோணுது. ஏன்னா வருஷம் வந்து இவங்களும் ஈசாலா மாதிரி தான் எல்லாத்தையும் கலச்சு போட்டு திருப்பி ஆரம்பிப்பாங்க. பட் இந்த டைம் வந்து இவங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணிருக்காங்க. கண்டிப்பா உள்ள போவாங்க. கண்டிப்பா இது பிளேயிங்ல இது மட்டும் மேக் பண்ணாம பிளே ஆஃப் மட்டும் மேக் பண்ணாம கப்பும் மெய்டன் கப்பும் ஜெயிக்கிறதுக்கு பிரீத்தி ஜிந்தாவுக்கு வாழ்த்துக்கள். இல்ல கப்பு ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியல. டாப் 4க்குள்ள கிராக் பண்ணிடுவாங்க. பட் அதுவே இவங்க எபிலிட்டி இருக்கு. கரெக்டா இது எல்லாமே அமைஞ்சு ஒரு பிரப்சிமரில ஒரு நல்ல இன்னிங்ஸ் வந்து கன்சிஸ்டன்டா ஆடினாலாம் வந்து இவர் சொல்ற மாதிரி வந்து கப்படிக்கணும் கூட வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பா இவங்க வந்து டாப் 4க்குள்ள ஃபினிஷ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறோம்.
எனிவேஸ் வாழ்த்துக்கள் பஞ்சாப்.